மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது திமுக கூட்டணிக்கு ஓகே சொன்ன ராமதாஸ், பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்தெந்த கட்சிகள் எந்த கட்சியுடன் கூட்டணி செய்கிறது. இதில் முக்கியமானது நமது பாமக ஆல்ரெடி அதிமுகவுடன் கூட்டணி இருக்கிறது. பட் அன்புமணி ராமதாஸ் இவர்கள் இருவருக்கிடையே ஏற்பட்ட சின்ன சின்ன தகராறு மிஸ்டேக்கால் இவர்கள் இருவரும் ஒவ்வொரு கட்சியில் சேர முடிவெடுத்தார்கள். அதாவது நமது ராமதாஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா திமுகவுடன் கூட்டணி செய்ததற்கு ஓகே சொல்லிட்டாங்க. பட் நமது அன்புமணி பார்த்திங்கன்னா எந்த ஒரு தகவலும் தெரியப்படுத்தவில்லை, எனக்கு விருப்பமில்லை என்பதை தெள்ள தெளிவாக தெரிவித்தார். அது மட்டும் இல்லை, அன்புமணி பார்த்திங்கன்னா அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காரு. அதாவது சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுடன் ராமதாஸ் கூட்டணிக்கு சம்மதம் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாமக யாருடன் கூட்டணி அமைக்கும் என எதிர்பார்ப்பு இருந்தது. இபிஎஸ் ராமதாஸை சந்தித்து நாம் இருவரும் கூட்டணி சேர்ந்து விடுவோம் அப்படின்று சொன்னாங்க. பட் நம்ம ராமதாஸ் அவர்கள் அதற்கு முடியாது என்ற பதிலை தெரிவித்து திமுகவுடன் கூட்டணி உறுதி என்ற தகவலை சமூக வலைதளங்கள் ரொம்ப வேகமாக பார்வையிட்டிருக்கு. பட் ஆனால் அன்புமணி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இன்னும் பாருங்கள், அதாவது கட்சிகள் இரு கட்சிகள் சேர்ந்து இருவரும் சேர்ந்து தான் கட்சியை இது செய்தார்கள். பட் இருந்தாலும் அன்புமணி ஒருத்தரிடமும் ராமதாஸ் ஒருத்தரை கூட்டணி வைத்துக் கொள்வதாக தகவல் கசிந்து மிக மிக பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் பாமக எந்த கட்சியுடன் கூட்டணி சேரும், எந்த கட்சியுடன் சேராமல் இருக்கும் என்பதை, எந்த கட்சியுடன் சேர்ந்தால் அவர்களுக்கு என்ன பயன், இதில் சேர்ந்தால் அவர்களுக்கு என்ன பயன் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது திமுகவுடன் சேர்ந்தால் நிறைய எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்க முடியும். பட் ஆனால் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டுகள் பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்கும். ஆனால் அதுவே அதிமுகவாக இருந்தால் அவர்கள் நிறைய நிபந்தனைகளை வைக்கவில்லை, சீட்டுகளும் அள்ளி தருவதாக தகவல்கள் தான் வெளியாகியுள்ளது. ஏனால் தாவேக்கா இன்னும் கூட்டணி செய்வதற்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை வெளிக்கொணரவில்லை. அதனால் பார்த்திங்கன்னா பாமகவுக்கு முழு ஆதரவு அதிமுக கொடுக்கும் என்பதை தெரியப்படுத்தலாம். அது மட்டும் இல்லை, மிக மிக முக்கியமான விஷயம், 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் இவர்கள் இப்படி எந்த கட்சி அந்த கட்சி என்று மாறிக்கொண்டு இருந்தால் அது நல்லதல்ல. கூடிய விரைவில் இவர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி சேருவார்கள் என்பதை நமது சமூக வலைதளங்களில் தெரியப்படுத்துவாங்க. மக்களாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, சுட சுட அரசியல் செய்திகளை எடுத்து அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.